என்னப்பா ஏன்பா நீ எனக்கு வேற உடம்பு சரியில்லை, நீ வேற கூப்பிட்டு இருக்கிற என்னப்பா? நான் வரேன் வரேன் வரேன். என்னப்பா? என்னடா எனக்கே உடம்பு சரியில்லை, நான் எடுத்துட்டு வரேன். இல்லப்பா நான் எடுத்துட்டு வரேன். தண்ணி என்னப்பா எனக்கே உடம்பு சரியில்லை, குடி ஃபர்ஸ்ட் தண்ணி குடி. நான் சொல்லணும் ஒரு காரியம். என்ன? வீட்டுல வேற ஒரு பொருள் இல்லப்பா. நீ பாட்டுக்கு கதை எழுதிட்டு எப்படிப்பா? அண்ணனை பத்தி தான் உனக்கு தெரியல. என்னமோ பண்ணுங்க. நிம்மதியா உட்காந்து ஒரு கதை எழுத முடியல. அப்பா வந்துருவாங்க. என்னடா உனக்கு வேற வேலை இல்லை? எப்ப பார்த்தாலும் கதை கதை எழுதிட்டே இருக்காங்க. நீ அம்மா இருக்கா? அம்மா உள்ள இருக்காங்க. அம்மா வாப்பா உட்காரு. அவன் என்ன அங்க டைரக்டர் சங்கர் சார் மாதிரி கதை எழுதிட்டு இருக்க பெரிய கதையா நீங்க படுத்து கிடக்குற? நான் கேட்டது என்னாச்சு? நான் என்னப்பா பண்றது? உன்னோட வீடு மட்டும் இல்லையே, தம்பியும் கூட இருக்கு இல்லையா? அவன் போட்டு கொடுத்தா தானேப்பா. அவன் போட்டு கொடுக்க மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு நீங்க ரெக்கார்டு கொடுத்துதான் ஆகணும். நான் அவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கு. இப்போ அந்த பத்திரம் எடுத்துட்டு 2 பேரும் கையெழுத்து போட்டு கொடுங்க. என்னால முடியாது. நீ டெய்லி வந்து இதே பேச்சும் பொழப்பும் தான். எனக்கு முடியலப்பா உன்னால தொல்லை. என்ன நீ வச்சிருந்த கிடைக்காது நினைச்சியா? பத்திரம் கையெழுத்து போட்டு நீ தரல, என்ன நினைச்சிருக்கு? நீ போட்டு விடு, என் கையெழுத்து போட்டு விடு. கையெழுத்து போட்டு தராம விடவே மாட்டேன். இந்த கிளவி போட்டு விடு. என்னால போட்டு தர முடியாதா? போட்டு விடு. எப்பா நான் போட்டு கொடுத்தாலும் தம்பி போட்டு கொடுத்தா அதை நான் பாத்துக்கிறேன். நீ இதெல்லாம் போட்டு விடுன்னு சொன்னல, அப்புறம் நீ பேசிட்டு இருக்கு. நீ அதை நான் பாத்துக்கிறேன். நான் போட மாட்டேன், அவன் போட்டு கொடுக்க மாட்டான். போட்டுதான் ஆகணும். இல்ல போடலன்னா கூட விட மாட்டேன் நான் இன்னைக்கு. ஏன் தர மாட்டியா? என்ன சண்டை? என்ன சண்டை? இதுல கையெழுத்து போட்டு கொடுத்துதான் ஆகணும். நீங்க என்ன நீங்க இப்படி? எனக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. அதுக்கு லாஸ் ஆயிடுச்சு. எனக்கு இதுல நீங்க அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்ததான் ஆகும். அம்மா போட்டு தரேன். அம்மாவுக்கு உடம்பு சேர்ந்த மாதிரி அம்மா சரி, அதெல்லாம் எனக்கு இப்ப பார்க்க தேவையில்லை. எனக்கு எதுவும் சைன் போட்டு கொடுத்துதான் ஆகணும். இப்படி பண்ணிட்டே இருக்கேன். நான் என்னப்பா பண்றது? என்ன பண்றது? அதுல சைன் போட்டு கொடுங்க. உடம்பு சேர்ந்த கொஞ்சம் பாருங்க. நீங்க 2 பேரும் சைன் போட்டு கொடுத்ததான் எனக்கு ஆகும். இல்லைன்னா ஏதோ நடக்குங்க. அம்மாவோட சொத்து தான் உங்களுக்கு. எனக்கு சொத்து தான் போயிடுச்சு. போட்டு சொத்து தான் வேணும். போட்டு கொடு. சொத்து தான் எனக்கு போயிடுச்சு. எனக்கு சொத்து தான் பெருசு கணக்கு. ஏன் உங்களுக்கு போட்டு தர முடியாது? உனக்கு எந்த போடும்? இந்த அங்கே போடு, இங்கே போடு, இங்கேயும் போடு. இந்த கீழே இருக்கிற பேப்பரையும் போடு. இனி கீழே போடு. புரிஞ்சா? சந்தோஷம் உங்களுக்கு? அம்மா உடம்பு சரியில்லை. அம்மா உடம்பு சரியில்லை. சும்மா அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. என்னோட பிரச்சனை தான் எனக்கு பெருசு தெரியுமா? உடம்பு சரியில்லாத எப்பவும் பண்ணிட்டே இருக்கான்.
அண்ணனுக்கு சொத்து தான் முக்கியம், நம்ம என்ன பண்ண முடியுமா? சரி நீங்க வாங்க நம்ம போலாம். நீங்க வந்துட்டு அண்ணா நீங்க இந்த வீடு விக்கிறீங்களோ அளவான வைக்கிறீங்களோ என்ன வேணாலும் பண்ணுங்க. அதை நான் பாத்துக்கிறேன், நீ பேசுறேன் நான் பாத்துக்கிறேன். வாங்க நம்ம போலாம். ஹலோ, சொல்லுங்க. இதுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ என்னடா பெரிய சங்கர் காத்து மாதிரி காதல் சார். வாங்கம்மா. என்ன இப்ப சந்தோஷமாச்சு உனக்கு? உனக்கு இந்த வீடு சொத்தா இருக்கலாமா? ஆனா எனக்கு எங்க அம்மா தான் சொத்து. போங்கன்னு. அம்மா என்ற பந்தம் அது சும்மா இல்லடா. என்னம்மா? பாருப்பா, நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி நினைச்சப்பா, அவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லப்பா. சரி பரவாயில்லம்மா, விடுமா, பொண்ணு போனா போட்டும், அவனே அந்த வச்சுக்கிட்டு உங்களுக்கு நான் சொந்தம் இருக்கேன்ல. விட்டு வாங்க நம்ம போனா அழுகாதீங்க. அந்த வாழ்வில் லாபம் இல்லடா. எந்த சொந்த சுகமெல்லாம் என் அம்மாதான், அம்மாதான், என் அம்மாதான்.